2 மாதங்களுக்கு முன்னதாக பீகாரிலே பீகார் ஷெரீப் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. இந்தியாவிலே 100 பட்டணங்களுக்கு அதை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பட்டணங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் செய்து வருகிறதை நீங்கள் பத்திரிகையிலே படித்திருப்பீர்கள், டிவியிலே பார்த்திருப்பீர்கள். இந்த தகவல்கள் தமிழ்நாட்டிலே பல நகரங்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி என்கிற புரோகிராமுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சில பட்டணங்களிலே அந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணங்களிலேயே பீகாரிலே வேறு வழியே இல்லாமல் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பட்டணங்கள் காண்பித்து கொடுக்கப்பட்டது. பீகாருடைய தரத்திற்கும் பீகாருடைய செல்வத்திற்கும் பீகாருடைய காரியங்களுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்த, தேசிய அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தபடினாலே எந்த பட்டணத்தை தெரிந்து கொள்வது என்பதில் மத்திய அரசாங்கம் தடுமாடினது. ஆனாலும் பீகாரை ஒதுக்கிவிட முடியாது. 13 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை ஒதுக்கிவிட்டு நம்ம அரசாள முடியாது என்பதை மத்திய அரசு அறிந்ததினாலே 2 பட்டணங்களுடைய பெயர்களை அறிவித்ததிலே ஒரு பட்டணம் பீகார் ஷெரீப். ஸ்மார்ட் சிட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டு மேம்பாட்டு பணியை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டணத்தில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை 2 மாதங்களுக்கு முன்னதாக நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4 வயது ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டிலே போய் ஆன்டி ஆன்டி என்று பழகினான். ஆன்டி, உங்க வீட்டில் வந்து நான் கொஞ்சம் விளையாடலாமா? உங்க வீட்டில் வந்து விளையாடலாமா? உங்க வீட்டு சும்மா தானே இருக்குது, உங்க ரூம்ல தான் ஆட்களே இல்லையே, நான் வந்து விளையாடலாமா என்று சொல்லி அடிக்கடி இந்த வீட்டுக்கு போய் விளையாடுவான். இவர்களுடைய வீட்டிலே 3 பிள்ளைகள். 3வது மகன் அவன், 2 பெண் குழந்தைகள், 3வதாக ஆண் குழந்தை. செல்லமாக வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய வீட்டில் டிவி வாங்குவதற்கான பொருள் உதவி இல்லாதபடினாலே, இந்த பக்கத்து வீட்டு ஆன்டில அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபடினாலே அந்த வீட்டுக்கு போய் இந்த பிள்ளை கேட்கும், ஆன்டி ஆன்டி டிவி போடுங்க ஆன்டி, நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன், எங்கள் வீட்டில் டிவி இல்லை ஆன்டி என்று சொல்லி அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தான். கவனியுங்கள், நடந்ததை நடந்த விதமாக இன்றைய நாட்களிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளிலே அந்த பிள்ளை வெளியே விளையாடி கொண்டிருந்தது. இந்த வீட்டினுடைய தலைவி, அவளுக்கு பிள்ளை இல்லை, 7 வருஷமாக அவளுக்கு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளை இல்லாதவள் இந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டார். அந்த பிள்ளை வெளியே சில நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். அந்த குட்டி பையனை கேட்டா, டேய் வாடா, நான் உனக்கு டிவியில கார்ட்டூன் உண்டா, நான் காட்டுறேன்னு சொன்னா. இல்ல இல்ல, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆன்டி, இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நாளைக்கு வர்றேன்னு சொன்னா. இல்லடா, நான் வாடா, உனக்கு நான் பலகாரம் தருகிறேன் என்று சொல்லி பார்த்தாள். சாக்லேட் தருகிறேன் என்று சொல்லி பார்த்தாள். அந்த பிள்ளை விளையாட்டு மும்முரத்தில் இருந்தது. கரகரா என்று இழுத்து கொண்டு போனாள். கவனியுங்கள், கரகர என்று இழுத்து கொண்டு போனவள் ஒன்று செய்தாள். என்ன செய்தாள்? டிவியை ஆன் பண்ணினாள். பிள்ளை வேறு வழி இல்லாமல் கதவை பூட்டி விட்டாள். ஆகையினால பிள்ளை வழி இல்லாமல் சோஃபா செட்ல உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறது. 7 வருடங்களாக பிள்ளையற்றிருந்த அவள் திடீரென்று குடிக்க ஒன்றை கொண்டு வருவது போல பக்கத்தில் கொண்டு வந்துவிட்டு திடீரென்று பிள்ளையினுடைய கழுத்தை நசுக்கி கொன்றாள். பிள்ளைக்கு சத்தமும் வெளிவராதபடி காத்து கொண்டாள். பிள்ளையை நன்றாக தொண்டையை நெரித்து கொன்றுவிட்டு 3 நாட்கள் வீட்டிலே மூடி வைத்திருந்தாள். நாட்டம் தாங்காததினால் ஒரு சாக்கு பையிலை எடுத்து பக்கத்திலே போய்கொண்டிருந்த ஒரு சின்ன நாலாவிலே போட்டு விட்டாள். பிள்ளையை காணோம் காணோம் என்றுதான் இந்த தாய் தேடினாள். எல்லாரும் பார்த்தவர்கள் சொன்னார்கள், இங்கதானே எல்லா பிள்ளைங்களோடு உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தான். தெரியவில்லை. இறுதியாக போலீஸ் வந்தது. போலீஸ் வந்து அந்த விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களோடு கூட விளையாடிட்டு தான் இருந்தோம், அந்த ஆன்டி தான் உனக்கு சாக்லேட் தரேன், உனக்கு டிவி பார்க்க கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறம் நாங்க பார்க்கலன்னு பிள்ளைகள் சொன்னதை வைத்து இவளை அவர்கள் விசாரித்த போது பிணமும் கிடைத்தது, காரியமும் வெளிப்பட்டது. அவள் சொன்னாள், எனக்கு பிள்ளை இல்லை, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு தாந்திரிக், ஒரு மந்திரவாதியும் அவருடைய மனைவியும் எனக்கு சொன்னார்கள், நீ உனக்கு பிள்ளை வேண்டுமென்றால், உனக்கு வாரிசு வேண்டுமென்றால் யாராயிலும் ஒரு சிறு பிள்ளையை பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஆகையினால் கொன்றேன் என்று போலீஸ் வாக்குமூலத்தை பார்த்தபோது என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை. அந்த காட்சியை நான் பார்த்தபோது எனக்கு ஏங்கி ஏங்கி அழ வேண்டும் என்றிருந்தது. ஏனென்றால் அந்த தாய், பெற்ற தாய் சொன்னாள், அட பாதகத்தி, உனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு இருந்த பிள்ளையை கொன்னுட்டியே. உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி உனக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக எனக்கு இருந்த விளக்கை அணைத்து விட்டாயே. அதோடு அவள் நிறுத்தவில்லை, ஒன்று சொன்னாள். என்ன சொன்னாள் தெரியுமா? இந்த டிவியில இந்த காட்சியை பார்த்து என்னுடைய அறையில போய் ஓ என்று அழுதேன். உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ தெரியவில்லை, 71 வயதானாலும் இன்றைக்கும் பிள்ளைகள் என்றால் எனக்கு அத்தனை பிரியம் என்கிறபடினால ரூம்ல போய் ஓ என்று அழுதேன். அந்த தாய் சொன்னாள், ஒருவேளை உனக்கு பிள்ளை மேலதான் சேர்ந்து ஏன்ட்ட கேட்டு நானே தானமாய் தந்திருப்பேன். 2 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு எனக்கு ஒரு வாரிசு கழித்து விட்டது என்றேன். நீ மாத்திரம் உனக்கு பிள்ளை இல்லை என்று நீ விரும்பினதை நீ கேட்டிருந்தால் என் பிள்ளையை உனக்கு தத்து கொடுத்திருப்பேன். பிள்ளை இல்லாமல் ஆக்கிவிட்டாய் என்று அழுதாள். இன்றைக்கு அந்த மந்திரவாதியும் அவருடைய மனைவியும் இந்த கொலை செய்த மகளும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். 2 மாதத்திற்கு முன்னதாக நடந்தது. என அருமை தேவ ஜனமே, கொஞ்சம் உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். உன் கையில இருக்கிற ஒரு பெரிய நற்செய்தியை, அல்லது உன்னுடைய கையில இருக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியை, உன் கையில இருக்கிற தேவ வல்லமை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை இந்த உலகம் அறியாததினால் அல்லவோ இன்றைக்கு பச்சிளம் பிள்ளை தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய சுய காரியத்திற்காக கொல்லப்படுகிறதை நீ உணர்ந்திருக்கிறாயா? My dear friends, I am not talking about something happen in a tribal belt. No. ஏதோ ஒரு ஆதிவாசிகளின் மத்தியில் நடந்ததை சொல்லவில்லை. பீகாரிலே ஸ்மார்ட் சிட்டி என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பீகார் ஷெரீஃபில் நகரத்தின் மத்தியிலே நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.